மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் 1MDB நிதி முறைகேடு வழக்கு விசாரணைக்காக இன்று காலை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் வந்தார். ஆனால் அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்து வந்தது அவரின் ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. கையில் கைத்தடியும் சற்று பலவீனமாகவும் காணப்பட்ட 71 வயதான நஜீப் நீதிமன்ற வாசலில் செய்தியாளர்களை நோக்கி கையசைத்தார். வலது முழங்காலில் கடுமையான வீக்கம் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் செப்டம்பர் 9 நஜீப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு இன்று காலை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. பிரதமராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 1MDBக்கு சொந்தமான 230 கோடி ரிங்கிட்டை முறைகேடு செய்ததாக நஜீப் 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருந்தார். அதே தொகையை உட்படுத்திய 21 பண செலவை குற்றச்சாட்டுகளும் அந்த பக்கான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 2013 ஆண்டு மார்ச் 22 முதல் ஆகஸ்ட் 30 இடைப்பட்ட காலத்தில் அந்த 21 குற்றங்களையும் புரிந்ததாக தற்போது சிறைவாசம் அனுபவித்து வரும் நஜீப் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். GM இந்தியன்ஸ் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ வேலண்டைன் டாங்காபி ஜோ பரு ஜோர் 20 29 செப்டம்பர் வருகிறது. அதிரடியான புதிய பூத்கள், புதிய பொருட்கள், தீபாவளி காலகட்டம் தொடங்குது. அதிரடி சேல்ஸும் வருது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.